டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பஜ்ஜி எப்போவும் நம்ம வீட்டில் வாழைக்காயை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பூசணிக்காய் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டுங்க இந்த பஜ்ஜி. இந்த டேஸ்ட்டுக்கு பஜ்ஜி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கி இதே மாதிரி ஒரு பஜ்ஜி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பம்கின் பஜ்ஜி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பூசணி பழம் எடுத்திருக்கோம். அதுதான் பம்கின். இப்போ இதை வந்து எப்படி சீவலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததை இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமான அந்த ஒரு வரியாக இருக்கும். இந்த அகலமான வரியை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை சீவு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த கணக்கு பண்ணி நீங்கள் அதை வெட்டி எடுத்துருங்க. நல்லா கத்தி, நல்லா ஷார்ப்பான கத்தி தான் நல்லா கட் பண்ணோம். ஏன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் இதை. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு வந்து இன்றைக்கி இந்த பூசணி பழத்தெல்லாம் போட போகிறோம். இதுலேயும் அந்த வெள்ளை பூசணி ஒன்று இருக்குது. அந்த வெள்ளை பூசணியை வந்து நம்ம இதை பஜ்ஜிக்கு பயன்படுத்த முடியாது. அது வந்து தண்ணி நிறைய இறங்கும். அதனால் பயன்படுத்த முடியாது. அது பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, தடியங்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வித்தியாசம் இதுதான். இது வந்து நல்லா நமக்கு கெட்டியாக இருக்கும். அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம பஜ்ஜிக்கு வந்து இந்த மஞ்சள் பூசணி பழம் மட்டும்தான் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி அதை கரெக்டாக அந்த வரியில் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, கட் பண்ணி எடுத்ததை இப்போ எந்த மாதிரி கட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நமக்கு ஏற்கனவே இது வளைஞ்சு தான் இருக்கும். சில காய் வந்து நல்லா ஊசியாக இருக்கும், நல்லா உயரமாக ஊசியாக இருக்கும். அந்த மாதிரி காய் கிடைச்சா கூட நமக்கு அது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் காயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த வளைவாக இருக்க பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி துண்டாக எடுத்துடணும். இப்படி வளைவான பகுதியை இப்படி துண்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த நடுப்பகுதி இருக்குல்ல, விதைப்பகுதி, அதையும் லேசாக மட்டும் சீவி எடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு சீவி எடுத்தால் போதும். இப்போ நமக்கு இந்த தொலிப்பகுதி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இதையும் நம்ம சீவி எடுத்துடணும். பக்கமாக நம்ம சாதாரணமாக நம்ம கூட்டு பண்ணும்போது கூட இதெல்லாம் சீவி எடுத்து தான் பண்ணுவோம். அதே மெத்தடு தான். அதனால் அதே மாதிரி இதை சீவிடுங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக ஓடு கணக்காக இருக்கும். அதனால் நல்லா சீவி எடுத்துருங்க. அது வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. உடனே பறிச்சதுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் மாதக்கணக்காக ஸ்டாக் வச்சு தான் நமக்கு தருவாங்க. இது மாதக்கணக்காக முழுசாக வெட்டாமல் வச்சுருந்தா வாட்டில் இருக்கும். அந்த மாதிரி காய் நம்ம வந்து அந்த நடுப்பகுதியும் நல்லா காடான தோல் பகுதியும் சீவியாச்சு. சீவினதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை பீஸாக வெட்டிக்கிறணும். நமக்கு எப்போயுமே கோணலாக தான் நேராக இருக்காது. அதனால் இந்த என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவோம்ல அதே மாதிரி சீவிக்கிறணும். நம்ம இதை வச்சு தான் நம்ம பஜ்ஜி சீவின மாதிரி சீவ போகிறோம். அப்படி லேசாக வச்சு நம்ம அந்த கனத்துக்கு தக்கன லேசாக அந்த மாதிரி ரொம்ப கனமாக வேண்டாம், லேசாக கனமாக வச்சுட்டு அப்படியே மெதுவாக இழுங்க. நல்லா சூப்பராக அந்த பஜ்ஜி கணத்துக்கு இழுத்துருங்க. வாழைக்காய் பஜ்ஜி கணத்துக்கு இழுப்போம்ல அதே கணத்துக்கு இழுத்துருங்க. இந்த மாதிரி இது போல் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம பஜ்ஜி கட்டையில் மட்டும் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா பஜ்ஜி கட்டையில் வந்து இது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது பஜ்ஜி கட்டையில் இழுக்கும்போது கையை சீவிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பஜ்ஜி கட்டையில் வந்து நம்ம சீவும்போது அது ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த பழமே வந்து கொஞ்சம் திண்ணமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைப்லேயே நீங்கள் அதை சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூசணி பழத்தை நம்ம பஜ்ஜி சீவுற மாதிரி நல்லா சூப்பராக சீவி வச்சாச்சு. ரொம்ப திக்னஸாக இல்லாமையும் ரொம்ப இலசாக இல்லாமையும் இந்த அளவுக்கு நல்லா சீவி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம பவுல் வச்சாச்சு. பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, சோடாப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் சோடாப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, காரத்துக்கு 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். இப்போ நம்ம 50 மில்லி தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமத்தை நல்லா ஊற வச்சுருக்கோம் 10 நிமிஷம். அதை நல்லா லேசாக நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி ஊற்றிடுவோம். இப்போ நம்ம ஓமத்தை அப்படியே கூட போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கரைச்சி விட்றணும். உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும். கரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் ஆறுனது இல்லைன்னா சூடாக இருக்குது எதுனாலும் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கடலை மாவு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு கடலை மாவு,
1 கப் தட்டிட்டேன். இன்னொரு கப்பு 2 கப்பு கடலை மாவு. இதை நல்லா சலிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். நம்ம கடலை மாவை எதுக்கு சலிச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அங்கே மிக்சிங் பண்ணும்போது நமக்கு ஒன்று போல் கட்டி இல்லாமல் வரும். இல்லைன்னா அந்த சலிக்காமல் சேர்த்தோம்னா அந்த 1-2 கட்டி எல்லாம் கிடக்கும். அதை நம்ம கிண்டும் போது மறுபடியும் அது உருண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ தனி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, சாதாரண பாக்கெட் மாவு தான் 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு பச்சரிசி மாவு. இப்போ தண்ணி இப்போ ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 50 ml சேர்த்துருக்கோம். 100 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலந்துட்டு அதுக்கு பிறகு தான் பதத்துக்கு தக்கன தண்ணி சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் கரைக்கணும். இப்போ நம்ம அந்த கொஞ்சம் தண்ணியிலே இந்த மாதிரி விஸ்க வச்சு கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சிட்டோம் நைஸாக. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 ml வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட குறையும். அதனால் நீங்கள் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பம்கின் பஜ்ஜி. இப்போ மாவு கரைச்சாச்சு, பம்கின் வெட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தாச்சு. அடுப்பு பற்றாச்சாச்சு. எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. பஜ்ஜியை பொறுத்தளவில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எப்படி உளுந்த வடைக்கு சூடாக இருக்கோ அந்த மாதிரி சூடாக இருக்கணும். அரைகுறை சூடில் வச்சு போட்டக்கூடாது. ஏன்னா அந்த பஜ்ஜி உள்ள மாவு போட்ட உடனே அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பஜ்ஜி நல்லா புஃப்னு எந்திரிச்சு வராது. எப்பயும் போல தான் அப்படியே பஜ்ஜி முக்கிற மாதிரி தான் முக்கிட்டு லேசாக இந்த பக்கமும் மாவை அப்படியே அணைச்சி விட்ருங்க. அணைச்சி விட்டுட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்து சூடான எண்ணெயில் இப்படி போட்டுருங்க. நல்லா முக்கிட்டு 2 பக்கம் முக்கிட்டு மாவை அந்த பக்கம் நல்லா அணைச்சி விட்ருங்க. வடியாத அளவுக்கு அணைச்சி விட்டு மெதுவாக அப்படியே போட்டுருங்க. இப்போ நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயோட சூடுக்கு தக்கன 4 பீஸ் போட்டிருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். வந்துருச்சு. வெந்தோடனே அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சைனையை கொஞ்சம் ப்ரௌனாக மாறி வரும். அந்த மாதிரி சமயத்தில் நல்லா புரட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு பஜ்ஜி உள்ளே போட்டு ஒரு நல்லா எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் புரட்டி விட்டுடலாம். புரட்டி விட்டுச்சுன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போடும்போது அந்த சூடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முதல் ரவுண்டு எடுத்தோடனே சூடு அமர்ந்திருக்கும். அதனால் 2வது ரவுண்டு போடும்போது நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து சூடை ஏற்றிட்டு அப்புறம் போட ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் அப்படியே பம்கின் பஜ்ஜி அருமையாக தயாராகிருக்கு. இது கிட்டத்தட்ட அந்த கேரளா ஸ்டைலு பழம்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாழை பழத்தில் போடுவாங்கல்ல பழம்பொரி பஜ்ஜி, அதே ஸ்டைலில் வரும். அதே டேஸ்ட்டில் வரும். வீட்டில் 2 சட்னி வச்சுருக்காங்க. தேங்காய் சட்னி, அப்புறம் பக்கத்துலேயே தக்காளி சட்னி. அப்படி தொட்டு அருமையாக இருக்கு. அந்த பூசணி பழம் அப்படி லேசான இனிப்பு மேலே அந்த காரசாரமான அந்த மாவு நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டில் அடிக்கடி வாழைக்காய் பஜ்ஜி எப்பயும் போல போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த பூசணி பழத்தில் ஒரு சூப்பரான நம்ம சொன்ன மெத்தடில் அருமையான முறையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.